அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் நாகூர் வாழும் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் நாகூர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா கத்தசுல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் பாரம்பரிய சிறப்பை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் ஹஜ்ரத் நாகூர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 22வது பாரம்பரையிலும் குதுபுல் அக்தாப் ஹுஸ்னா முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் 9ஆம் பரம்பரையும் வருகிறார்கள். நபி அவர்களின் மருமகனான அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வழித்தோன்றலான சையத் ஹமீதுத்தீன் மகள் அன்னை பீபி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மகனாக பிறந்தார்கள். நபிமார்கள் பிறப்பது போன்று இவர்களுக்கும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. எந்த விதத்தில் என்று பார்த்தால் அதற்கு ஒரு சிறிய வழிகாட்டாக இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றில் முன்கூட்டியே குழந்தை பிறக்க இருக்கின்றது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டுள்ளதை திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. உபஷ்ஷிருஹு பிகுலாமின் அலீம், அறிவுள்ள ஒரு மகன் பிறக்கப் போவதாக அவருக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். அல் குர்ஆன் 51:28. அதனை போன்றே குர்ஆனில் அதனை கேட்டு அவருடைய மனைவி கூச்சலிட்டவாறு முன்னே வந்தால் தன் முகத்தில் அறைந்து கொண்டு கிளவி மடி என்று கூறினாள் என்று அல் குர்ஆனில் கூறப்படுகிறது. இதே போன்று குர்ஆனில் அவர்கள் கூறினர், ஆம் அவ்வாறுதான் நடைபெறும் என்று உன் இறைவன் கூறியுள்ளான். அவன் நுண்ணறிவாளவனாகவும் அனைத்தும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல் குர்ஆனில் 51:30 என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவிக்கின்றான். இதே போன்று வலிமார்கள் அவுலியாக்கள் அவர்களின் வரலாற்றிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாகூர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு ஒரு நாள் இரவில் அவர்களின் தாயார் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவில் காண்கிறார்கள். அந்த கனவில் நாகூர் நாயகம் அவர்கள் நாகூர் நாயகத்தின் தாயாரிடம் சுப செய்தியாக, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பார், அவர்தான் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்துக்காகவும் அனைத்து மக்களின் ஈமானை பாதுகாக்கவும் வாழ்வார்கள் என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து சென்றார்கள். அதே போன்று சய்யிதுனா ஹிஜ்ர் அலைஹி வஸல்லம் அவர்கள் நாகூர் நாயகம் அவர்கள் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் பிறப்பு குறித்து அன்னை பீபி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கனவில் அறிவித்தார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளையான அவர்களை நாம் அவர்களிடம் ஜியாரத்து செய்வதும் அவர்களிடம் துஆ செய்வதும் அல்லாஹ்விடம் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள் என்ற அசல் மக்சதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி